लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2329வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியுடைய 8வது பாசுரம் 878வது பெரிய திருமொழி பாசுரம். திருமாலிரும் சோலையை 20 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த ஆழ்வார். அதிலே இது 8வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுகமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 878வது பெரிய திருமொழி பாசுரம். பதமிகு புதுமிகு விசும்பில் புணரி சென்று அனவ பெருகடல் அரவணை துயின்று பதமிகு பரியின் மிகுசினும் தவிர்த்த பனிமுகில் வண்ணர்தம் கோவில் கதமிகு சினத்த கடத்தட களிற்றின் கவுள்வழி களிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே. மடனெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். ஏன் நெஞ்சமே, நீ திருமாலிரும் சோலை பெருமானை வழிபடவா. எந்த திருமாலிரும் சோலை தெரியுமா? யானை கூட்டங்கள் நிறைந்த திருமாலிரும் சோலை. அந்த திருமாலிரும் சோலை யானைகளுக்கு கோபத்தோடு இருக்கக்கூடிய யானை. சினம் என்பதும் கதமிகு என்பதும் ஒரே வார்த்தை தான். கோபம் இருந்தாலும் என்ன கோபம் என்றால் ஒன்றுக்கொன்று இருக்கிற தோஷத்தின் வேஷத்தின் காரணமாக எதிர்ப்பின் காரணமாக இருக்கக்கூடிய கோபம். அப்படிப்பட்ட யானைகளின் தலைநீரிலிருந்து மத நீர் பெருகி ஓடுகிறது. கவுள் என்பது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை. கவுள் என்பது கபாலம் என்பதிலிருந்து வந்திருக்கிறது என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார். புதமிகு விசும்பு என்பது அம்புதம் என்பது மேகத்தை குறிக்கக்கூடிய சொல். இங்கே அதிலிருந்து தான் பொருளை புதம் என்று அம்புதம் என்று சொல்லாமல் புதம் என்று சொல்லுகிறார். அதே போல கபாலம் அல்லது கபோலம் என்பது யானையினுடைய மத்தகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதை தான் கவுள் என்று சொல்லியிருக்கிறார் ஆழ்வார் என்பது விளக்கம் தருகிற ஆசிரியர்களுடைய கருத்து. அப்படி யானையினுடைய மதம் நீரானது வழிந்து ஓட அதை அங்கு இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் பருகுகிறது. எத்தனை வண்டுகள் பருகினாலும் கூட அந்த மத நீரானது குறையாமல் இருக்கக்கூடிய யானை கூட்டங்கள் நிறைந்த மாலிரும் சோலை பெருமானை நாம் வணங்குவோம் என்று சொல்கிறார். இதற்கு அனங்காச்சாரியார் எழுதுகிற போது சொல்கிறார், கொசு கடலிலே இருக்கிற நீரை ஒரு மூலையிலிருந்து குடிக்கிற போது எப்படி கடல் வற்றாதோ அதுபோல் வண்டுகள் எத்தனை வண்டுகள் வந்து இந்த கபோலத்திலிருந்து விழுகிற யானைகளுடைய கபாலத்திலிருந்து வழிகிற மத நீரை குடித்தாலும் மத நீர் குறையாமல் மத நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய திருமாலிருஞ்சோலை பெருமாளை சேவிக்கணும். எந்த பெருமாளவர் என்பதற்கு தான் முதல் வரியிலே சொல்கிறார். புதமுகு விசும்பில் புணரி சென்று அனவ பெருகடல் என்று ஆகாசத்திற்கு அளவிற்கு உயர்ந்து செல்லக்கூடிய அலைகளை உடைத்ததான பார்க்கடலிலே பாம்பனையின் மேல் துயின்று கொண்டிருக்கிறார் பெருமாள். அந்த யோக நித்திரையிலிருந்து கிருஷ்ணாவதாரம் எடுத்து
பதமிகு பரியன் என்றால் கண்ணனை கொல்ல வேண்டும் என்று கம்சனால் ஏவப்பட்ட கேசி என்கிற அசுரன் குதிரை வடிவம் கொண்டு மெதுவாக நடந்து வருகிறானாம். அப்படி நடந்து வருகிறவன் ஆனால் சினத்தோடு வருகிறான். சினத்தோடும் ஜாக்கிரதையோடும் வரக்கூடிய அந்த கேசி என்கிற அரக்கனை அவனுடைய கோபத்தை தவிர்த்தார் என்றால் அவனை கொண்டு போட்ட கார்முகில் வண்ணன் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய கண்ணன் விரும்பி இருக்கக்கூடிய ஊர் எது என்றால், யானைகள் கூட்டம் கூட்டமாக திரியவும் அதனுடைய மத்தகத்திலிருந்து மத நீர் வழியவும் அங்கே வண்டுகள் அதை குடித்து மயக்கத்தோடு சுற்றி கொண்டிருக்கும் கூடிய திருமாலிருஞ்சோலை. எனவே இந்த திருமாலிருஞ்சோலை அழகனை சேவிப்போம் வா நெஞ்சே என்று தன்னுடைய இந்த 878வது பாசுரத்திலே மாலிருஞ்சோலையினுடைய பெருமையை சொல்கிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். புதமிகு விசும்பில் புனரி சென்று அணவ பொறுகடல் அரவணை துயின்று பதமிகு பரியின் மிகசினம் தவிர்த்த பனிமுகல் வண்ணதம் கோயில் கதமிகு சினத்த கடதட களிற்றின் கவுள்வழி களிவண்டு வருக மதமிகு சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா அப்தியாப்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமியத்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அனுமதிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.